கேக்கும் உங்களுக்கு ஒரு உற்சாகமான அன்பான வரவேற்பு. எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமா பார்க்காம அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற நுட்பமான தகவல்களை தேடி பயணிக்கிற உங்களுக்காகவே இந்த ஆழமான தேடல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆமா, ஒரு விஷயத்த முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு சுவாரஸ்யமான பயணமா இருக்கும். கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு நாம அலச போற மூலப்பொருள் ரொம்பவே சிறப்பானது. 16ஆம் நூற்றாண்டுல ஜீவ கோஸ்வாமி அப்படிங்கிற மாபெரும் அறிஞரால சமஸ்கிருதத்துல எழுதப்பட்ட ஒரு அற்புதமான காவியம். ஸ்ரீமாதவ மகோத்சவம், சரியா? அதேதான். எச் பாலுசுவாமி அவங்க இத ஆங்கிலத்துல ரொம்ப தெளிவா மொழிபெயர்த்திருக்காங்க. பிருந்தாவனத்துல நடக்கிற ஒரு ரகசியமான பிரம்மாண்டமான திருவிழாவை பத்தி தான் இந்த நூல் பேசுது. அதாவது பிருந்தாவனத்தின் ராணியா ராதை முடிசூட்டிக்கிற அந்த மாபெரும் அபிஷேக நிகழ்வு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் ஒரு மத நூல் கிடையாது. இந்த நூல் ரசம் அப்படின்னு சொல்லப்படுற ஆழமான ஆன்மீக உணர்வுகளை எப்படி கையாளுது அப்படிங்கறத உங்களை சிந்திக்க வைக்கும். காதல், பிரிவோட வலி, இயற்கைக்கும் மனித உணர்வுகளுக்கும் இருக்கிற தொடர்புன்னு இது ஒரு தலைசிறந்த கவிதை. சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். எனக்கு படிக்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. கதையோட தொடக்கமே ஒரு பெரிய நாடகத்துல தான் ஆரம்பிக்குது. ராதை ரொம்ப சோகமா ஒரு விதமான மனவேதனையில இருக்காங்க. அதுக்கான காரணம் அந்த செய்தி தான். லலிதாவும் விசாகாவும் ஒரு செய்தியை கொண்டு வராங்க. ஆமா, ராதையின் போட்டியாளர்களான பத்மாவும் சந்திராவளியும் சேர்ந்து சந்திராவளிய பிருந்தாவனத்தின் ராணியா முடிசூட்ட திட்டமிடுறாங்க. இத கேட்டதும் ராதைக்கு வர்ற கோபமோ அந்த பிரிவின் வலியும் அத வர்ணிச்சிருக்க விதம் அபாரம். அந்த உணர்வைத்தான் சமஸ்கிருதத்துல மானா அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரண கோபம் இல்ல, ஆழமான அன்பினால் வர்ற உரிமை கோபம். இப்போ இங்க கவனிச்சிங்கன்னா, இயற்கையும் மனித உணர்வுகளும் எப்படி இணைகின்றனன்னு ஜீவ கோஸ்வாமி காட்டுறார், உரைக்கிறாரு. அதாவது ராதையோட மனநிலை மாறும்போது ஒட்டுமொத்த பிருந்தாவனத்தோட இயற்கையும் வாடி போகுது. பூக்கள் தேன் கொடுக்கறது நிறுத்துது, மரங்கள் இலைகளை உதிர்க்க ஆரம்பிக்குது. உண்மைதான். அந்த நேரத்துல கிருஷ்ணன் என்ன பண்றார்? ராதைய சமாதானப்படுத்த அவரோட தோழியான பிருந்தா மூலமா தான் அணிந்திருந்த நகைகளையும் வாடிய மாலையும் பரிசா அனுப்புறார். ஆனா ராதை அதை அப்படியே நிராகரிச்சிடுறாங்க. இது தூய அன்பின் முன்னாடி உலக பரிசுகளுக்கு இடமில்ல அப்படிங்கறத காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தோழி விஷாகா கிருஷ்ணனை கடுமையா சாடுற ஒரு காட்சி வருது. ஆமா, முதல்ல காயப்படுத்திட்டு இப்ப உன்னோட பழைய பரிசுகளை அனுப்புறியான்னு விஷாகா கேக்குறா. இது வைணவ சித்தாந்தத்துல மாதுரியம்னு சொல்ற இனிமையான அன்பின் உச்சம். அதிகாரத்துக்கு அங்க இடமில்ல. அந்த உரிமையில தான் லலிதா ஒரு பயங்கரமான சபதம் எடுக்கிறாங்க. சந்திராவளி எங்கேயோ ராணி ஆகட்டும், ஆனா நாங்க இதே பிருந்தாவனத்துல எங்க ராதைய ராணி ஆக்குவோம்னு சொல்றாங்க. இந்த சபதம் தான் ஒட்டுமொத்த காவியத்துக்கும் அடித்தளம் அமைக்குது. இங்கதான் கதை உண்மையிலேயே சூடு பிடிக்குது. பௌர்ணமாசி அப்படிங்கிற ஒரு முதிர்ந்த யோகினி ராதையோட கோவத்தை தணிக்க ஒரு மாபெரும் அபிஷேகத்துக்கு, அதாவது முடிச்சூடு விழாவுக்கு ரகசியமா ஏற்பாடு செய்றாங்க. ரகசியமா பண்றாங்க. ஆனா இதுல இன்னொரு கோணம் இருக்கு. இத நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இது வெறும் இருவருக்கு இடையிலான காதல் மட்டும் இல்ல, முழு சமூகமும் இதுல பங்கேற்குது இல்லையா? கண்டிப்பா. யசோதா, கீர்த்திதா மாதிரி தாய்மார்கள்லாம் தங்கள் அன்பை வெளிப்படுத்துறாங்க. சமூக தடைகளை அவங்க ரொம்ப சாமர்த்தியமா தாண்டி வராங்க. சமூக தடைன்னு சொல்லும்போதுதான் ஜடிலா ஞாபகம் வராங்க. ராதையோட மாமியாரான ஜடிலா இந்த விழாவை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்கதான் பிருந்தாவோட புத்திசாலித்தனம் வெளிப்படுது. அவங்க ரொம்ப சாமர்த்தியமா ஜடிலா கிட்ட போய் ஒரு பொய் சொல்றாங்க. ஆமா, ஜடிலாவோட மகனான அபிமன்யுவுக்கு கடுமையான வாத நோய் வந்துருச்சுன்னு பொய் சொல்லி அவங்கள அங்கிருந்து கிளப்பி விட்டுடுறாங்க. ஒரு ஆன்மீக நூல்ல இப்படி ஒரு நகைச்சுவையான காட்சி வர்றது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு. அந்த தடைகள் விலகின உடனே அதிவாசா அப்படின்னு சொல்லப்படுற புனிதச் சடங்கு தொடங்குது. உமா, சச்சி, சாயா, சம்யான்னு தேவலோகத்து பெண்கள் எல்லாம் ராதைய நீராட்ட பூமிக்கு வராங்க. அந்த இடம் ரொம்ப மாயாஜாலமா இருக்கு. பிருந்தாவனத்தின் மரங்கள் தேனச் சொரியுது, மயில்கள் நடனமாடுது. அதைத் தொடர்ந்து வர்ற அந்த மாபெரும் அபிஷேக காட்சி என்ன நிஜமாவே ஆச்சரியத்துல ஆழ்த்திடுச்சு. 9 வகையான புனித நீராடல்கள். சரியா சொன்னீங்க. கங்கை, யமுனை போன்ற நதிகள் எல்லாம் மனித உருவம் எடுத்து ராதிய நீராட்டுறதா வர்ணிச்சிருக்காங்க. இது ஒரு பிரபஞ்ச அளவிலான நிகழ்வா மாறுது. ஒவ்வொரு ஈராளலும் நவநிதிகள், அதாவது 9 செல்வங்களை குறிக்கிற நவரத்தன கலசங்களால செய்யப்படுது. பாத்தீங்கன்னா, பவளத்தாலான பத்ம கலசம் செவ்வாய் கிரகத்தையும், முத்தாலான சங்கு கலசம் சந்திரனையும் குறிக்குது. வைரத்தாலான மகர கலசம் சுக்கிரன், நீலக்கல்லாலான நீலக்கலசம் சனி கிரகம்னு
ஒவ்வொரு கிரகத்தையும் குறிக்கிற கலசங்கள். பிரபஞ்சமே ராதைய வணங்குறத கவிஞர் உணர்த்துறார். இதுல உள்ள தத்துவம் என்னன்னா, மனிதர்களோட விதியை நிர்ணயிக்கும் கிரகங்களே அந்த தூய அன்புக்கு, அந்த பிரேமைக்கு அடிபணிந்து ராதைக்கு முடிசூட்டுது அப்படிங்கிறது தான். இந்த சமயத்துல ஒரு சுவாரஸ்யம் நடக்குது. எல்லாரும் ராதைய நீராட்டிக்கிட்டு இருக்கும்போது கிருஷ்ணன் அங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு ராதையோட அழக கண்டு மெய்மறந்து நிக்கிறார். அவரால உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. அவரோட நண்பன் சுபலன் தான் அவரை தாங்கி பிடிச்சு ஆறுதல் கூறுறான். பரம்பொருளே அன்பின் முன்னாடி சாதாரண ஒரு பார்வையாளனா நிக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே நேரத்துல ராதையும் சும்மா இல்ல. இவ்ளோ பெரிய கூட்டத்துல நீராடும்போது கூட அவங்களோட பார்வை திருட்டுத்தனமா கிருஷ்ணனை தேடுது. இருவரோட பார்வைகளும் சந்திக்கிற அந்த தருணம் காவியத்தின் மிகச்சிறந்த கட்டங்கள்ல ஒண்ணு. அந்த பிரம்மாண்டமான நீராடலுக்கு பிறகு கொஞ்சம் கலகலப்பான தருணங்கள் ஆரம்பிக்குது. ராதைய அலங்கரிக்கும் நிகழ்வு. ஆமா, உமா, சாயா போன்ற தேவலோக பெண்கள் அவளோட கூந்தல பின்னி திலகமிட்டு அலங்கரிக்கிறாங்க. அலங்காரம் அப்படிங்கிறது இங்க வெறும் உடம்புக்கு மட்டும் இல்ல, அந்த அன்பிற்கும் செய்யப்படுற மரியாதையாவே பார்க்கப்படுது. அங்கேயும் வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு ஒரு நகைச்சுவை இருக்கு. ராதை எல்லாருக்கும் பரிசுகளை வழங்கும்போது கிருஷ்ணனோட நண்பன் மதுமங்கலன் வர்றான். என்ன வேணும்னு கேட்டதுக்கு அவன் வேற எந்த பரிசையும் கேட்காம எனக்கு இந்த கிருஷ்ணனையே பரிசாக கொடுங்கள் அப்படின்னு கேட்டு கிருஷ்ணனை கட்டிக்கிட்டு நடனம் ஆடுறான். அங்க இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. அது மட்டுமா, பார்வதி தேவி தவறுதலா ராதையோட மாலைய கிருஷ்ணனுக்கும் கிருஷ்ணனோட மாலைய ராதைக்கு மாற்றி போடுற சுவாரஸ்யமான காட்சியும் இதுல இருக்கு. அதற்கடுத்து வர அந்த ரத்தன கண்ணாடி காட்சி, ராதை தன் முகத்தை பார்க்கும்போது அதுல கிருஷ்ணனோட பிம்பம் தெரியுது. காதலோட ஆழத்தையும் இரு ஆன்மாக்கள் ஒன்னாகிறதையும் இது காட்டுது. கௌடிய வைணவத்துல இது அசிந்தியபேத அபேத தத்துவம்னு சொல்லுவாங்க. சிந்தனைக்கு எட்டாத வகையில அவங்க ஒன்னாவும் இருக்காங்க, வேறானவர்களாவும் இருக்காங்க. இவ்வளவு அலங்காரங்களுக்கும் பிறகு இறுதியா அந்த முடிசூட்டு விழா. ராதை பிருந்தாவனத்தின் ராணியா சார்வபௌம கிருஹம் என்ற மாபெரும் தங்க அரியணையில அமர்றாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இது யாருடைய ராஜ்யம்? இது அதிகாரத்தின் ராஜ்யம் இல்ல, இது பிரேமை எனப்படும் தூய அன்பின் ராஜ்யம். அத நிரூபிக்கிற மாதிரிதான் ராணியா பதவியேற்றவுடன் ராதை இடுற முதல் கட்டளை இருக்கு. அனைத்து கைதிகளையும் விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு கட்டளையிடுறாங்க. உலகப் பற்றுகள்ல சிக்கியிருக்க எல்லா ஆன்மாக்களையும் அவள் விடுவிக்கிறாள். ஆனா வேடிக்கை என்னவென்றால், இந்த அன்புக் கட்டளையை பார்த்து கிருஷ்ணன் அவள் மீது மேலும் காதல் கொண்டு காதலின் கைதியாகிறான். ஆன்மாக்கள் விடுதலை அடையும்போது இறைவன் அன்பின் கைதியாகிறான். ரொம்ப ஆழமான சிந்தனை. பட்டாபிஷேகம் முடிஞ்சதும் பௌர்ணமாசி மற்ற மூத்தவர்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. இருவருக்கும் தனிமையை கொடுக்கறாங்க. பிருந்தாவனத்தின் தலைவனான கிருஷ்ணனும் ராணியாக முடிசூட்டப்பட்ட ராதையும் இணையும்போது கருமேகமும் தங்க மின்னலும் ஒன்றாக கலந்தது போன்ற ஒரு பிரகாசம் பிருந்தாவனம் முழுவதும் பரவுதுன்னு ஜீவகோஸ்வாமி சொல்றார். இதெல்லாம் நமக்கு உணர்த்துவது என்ன? பிருந்தாவனத்துல நடந்த இந்த ரகசிய பட்டாபிஷேகம் வெறும் ஒரு கதை கிடையாது. இது உண்மையான அன்பு எப்படி ஒரு மனிதனை அரச நிலைக்கு உயர்த்தும் என்பதற்கான அடையாளம். கண்டிப்பா. இந்த நேரத்துல இந்த நூலை எழுதிய ஜீவ கோஸ்வாமியை பற்றி நாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளணும். அவர் காசியில சமஸ்கிருதம் பயின்று பின்னர் பிருந்தாவனத்துக்கு வந்து ரூப கோஸ்வாமி மற்றும் சனாதன கோஸ்வாமிகளின் வழிகாட்டுதல்ல வளர்ந்தவர். அவரை 25க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கார் இல்லையா? ஆமா. பக்தி ரசாமிர்த சிந்து உள்ளிட்ட பல நூல்கள். 1582ல லகு தோஷினி என்ற நூலையும் வெளியிட்டுள்ளார். பிருந்தாவனத்துல ராதா தாமோதர் கோவிலை நிறுவியவர் இவரே. தத்துவம் கவிதை இரண்டையும் கலந்து உணர்வுகளின் உச்சத்தை அவர் இந்த நூல்ல படம் பிடித்துள்ளார். ஒரு மிகச்சிறந்த அறிஞரால மட்டும்தான் இப்படி ஒரு படைப்பை கொடுக்க முடியும். கேட்கும் உங்களுக்காக இறுதியா ஒரு சிறிய சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். ராதையின் வாழ்வுல வந்த சந்திராவளி போன்ற போட்டியாளர்களும் ஜடிலா போன்ற தடைகளும் இல்லாவிட்டால் இந்த மாபெரும் முடிசூட்டு விழா நடந்திருக்குமா? நிச்சயமாக நடந்திருக்காது. அந்த தடைகள் தான் முழு நிகழ்வுக்கும் ஒரு உந்து சக்தியா இருந்துச்சு. அதே போலத்தான் உங்கள் வாழ்விலும் நீங்கள் ஒரு விஷயத்தை முழு ஈடுபாட்டோடு தேடும்போது வரும் தடைகளும் எதிர்ப்புகளுமே உங்களை உங்களுக்கான மாபெரும் வெற்றியை நோக்கி தள்ளும் சக்தியாக மாறலாம் அல்லவா? அது உங்கள் சொந்த முடிசூட்டு விழாவை நோக்கிய பயணமாகவே இருக்கலாம். மிகச்சரி. இதை பற்றி சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான மூலப்பொருளோடு அடுத்த தேடலில் சந்திப்போம்.